ஓகே, வெல்கம் கைஸ். வெல்கம் டு மவுண்டன் ரைடர்ஸ். இது எதுக்குன்னா இந்த வீடியோ ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை போட்டுக்கிறேன். மாஸ்க்கை போட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ என்ன பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னு. லாஸ்ட் வீடியோ அது லென்த்தாக இருக்கும், ஸோ அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நான் வந்து 2 பைக் வச்சுருக்கேன் ப்ரோ. ராயல் என்ஃபீல்டு ஸ்க்ராம் 440, அப்புறம் எஃப்செட் வெர்சன் 4 ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது தான் கண்டென்ட்டாக அப்படின்னா இதே இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கிடையாது. ஓகே, பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 பைக்கும் வந்து எஃப்செட் 2023 மாடலு, ஸ்க்ராம் வந்து 2025 மாடலு. இன்னொன்று என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, பைக் ரைடிங் கியர்ஸ் எது நல்லாயிருக்கும்னு கேட்டார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட்டு ரைட் போவேன். நான் வச்சுருக்கிறது வந்து ராயல் என்ஃபீல்டோடது ரைடிங் ஜாக்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நான் ஷூ வந்து நார்மல் ஷூ தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் க்ளவுஸ் வந்து ராயல் என்ஃபீல்டோட க்ளவுஸ் தான். எப்பயுமே நான் வந்து ரைடிங் பேண்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஹெல்மெட்டும் அதே மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. ஸோ மற்ற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நானும் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் நம்பரை வந்து டேக் பண்ணுறேன். ஸோ நம்பர் கால் பண்ணுங்கள், பேசுவோம். அது வீடியோவில் பேசுகிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை டேக் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, பாய். ஸோ அவர் கேட்டார், என்கிட்ட இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் லவ் யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.